இட்டி மது மோனி 2 பேரும் எந்திரிங்கடி, ஷாப்பிங் போகணும், டைம் ஆச்சு. அம்மா அப்புறமா ஷாப்பிங் போலாமே, தூங்க விடுங்கம்மா. இட்டி உனக்காக தான் நான் காலையில சீக்கிரம் எழுந்து கோலம் போட்டு வீடு வாசல் பெருக்கி இவ்வளவு சீக்கிரமா ரெடி ஆயிருக்கேன். நீ என்னன்னா இன்னும் படத்து கரெக்டா எடுத்து வாங்கிட்டு இருக்க, எந்திரிடி. இதுல மகி வீட்டு பசங்க வேற வருது, அதுங்க என்ன கிளம்பிட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்கோம். எந்த குளிச்சுட்டு போங்க. ஏ மது நீ எந்திரி, இல்லைன்னா அவ்வளவுதான், ஷாப்பிங் கிடையாது ஒன்றும் கிடையாது. அம்மா ஷாப்பிங் மட்டும் வேணும்னு சொல்லாதீங்கம்மா, இதோ போய் நான் ரெடி ஆயிடுறேன். என்னம்மா நீங்க இவ்வளோ சீக்கிரமா எழுப்புறீங்களே. மது சீக்கிரம் போய் கிளம்பு, இல்லாட்டி நம்மள ஷாப்பிங் கூட்டு போக மாட்டாங்க. இட்டி எப்படிலாம் சொல்லாத, நான் வேற நிறைய ட்ரெஸ் வாங்கணும்லாம் பிளான் போட்டு வச்சிருக்கேன். நான் போய் கிளம்புறேன். இட்டி என்ன நீ போய் கிளம்பு போ. எப்பா இவங்க கிளப்புறதுக்குள்ள என் மூச்சே நின்று போயிரும் போற. ஆம்பளை பிள்ளை கூட இப்படி பண்ணாது. 2 பேரும் வாங்க கிளம்புவோம், டைம் ஆச்சுல. ஹலோ சொல்லு மகி. சுதாக்கா நம்ம டாக்ஸி கூப்பிட்டுருந்தோம்ல, டாக்ஸி டிரைவர் வந்துட்டாரு. நீங்க மேல இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கீழே தான் நிக்கிறேன், வாங்க. ஐயே டிரைவர் தம்பி வந்துட்டாரா? இரு மகி நாங்க இதோ வரோம். இது 2 பேரும் போங்க, என்ன அமைதி நிக்கிறீங்க? டிரைவர் வந்தாச்சா? எப்பா எவ்வளவு பெரிய ஷாப்பிங் மால். இன்னைக்கு நம்ம இதுல தான் ஷாப்பிங் பண்ண போறோமா? ஐ ஜாலி. எம்மா சீக்கிரம் இங்க வாங்க, இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இட்டி இருங்க, டாக்ஸிக்கு காசு கட்ட வேணாமா? அவசர கொடுக்கீங்க சீக்கிரமா. எட்டி என்ன ஒரே அவசரம் படுத்துற? இன்னைக்கு ஃபுல்லா இங்க தானே ஷாப்பிங், அப்புறம் என்ன உனக்கு? அக்கா வாங்க போவோம். முதல்ல எந்த செக்ஷன் போறது? முதல்ல நம்ம ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் வாங்கிடலாம் மஹி. ஏன்னா அந்த ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தானே பேக்ல எவ்வளோ இடம் பத்தும் தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்மளால பேக்கெல்லாம் வாங்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் வாங்க போயிடலாம். பசங்களாம் வாங்க, ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் வாங்க போவோம். ஓகே அத்தை, ஜாலி. நான் நிறைய ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் வாங்குவேன். நீ பசங்களா அங்கே போய் அது வேணும் இது வேணும்னு தொல்லை பண்ணக்கூடாது. எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கணும். எல்லா கையிலையும் காசு கம்மியாக தானே இருக்கு. ஓகே ஓகே அத்தை, சரி வாங்க போவோம். வாவ் எவ்வளோ பெரிய ஸ்டேஷனரி செக்ஷனு. ஆமா மோனியக்கா எவ்வளோ பெருசா இருக்கு. ஐ நிறைய இருக்கு. மோனி அம்மாவை கூப்பிடு, நம்ம எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். சாரி எல்லாத்தையும் வாங்கலான்றீங்க? காசு வச்சிருக்கீங்களா? வாங்க வாங்குவோம். எவ்வளோ காசு வச்சிருக்கீங்க? 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்களா? எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவோம். நான் வச்சில்ல, அம்மாட்ட இருக்கு, நான் வாங்கிப்பேன். உனக்கு கிடையாது, நீ அங்க போ. சரி வாங்கிக்கோ, எனக்கு என்ன, நான் எங்க அம்மாட்ட வாங்கிப்பேன். அம்மா இங்க வாங்க. என்னம்மா? அத்தை இங்க எல்லாமே வெரைட்டி வெரைட்டியா புதுசு புதுசா வந்திருக்கு. வேணான்னு சொல்லாதீங்க அம்மா, நீங்களும் வேணான்னு சொல்லாதீங்க. எனக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். முக்கியமா யூனிகார்ன் எது இருக்கோ அதெல்லாம் நான் எடுத்துப்பேன். ப்ளீஸ்மா வேணான்னு சொல்லாதீங்கம்மா. அம்மா அம்மா எதுவும் வேணான்னு சொல்லாதீங்கம்மா ப்ளீஸ்மா. நானும் தம்பி எடுத்துக்கோம்மா, அடிச்சுக்க மாட்டோம்மா. ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா வாங்கி கொடுங்கம்மா. ப்ளீஸ் வாங்கி கொடுங்க, எனக்கும் வேணும். இன்னும் நிறைய கார் மாதிரி இருக்கிற பெண்ணு, அதுக்கப்புறம் டப்பாலாம் பார்த்து வச்சிருக்கேன், எனக்கு அது வாங்கிட்டாங்க. அக்காக்கு ஒன்றுனா சண்டை போட மாட்டேன். சரிம்மா வாங்கிக்கோங்க, வாங்குறதுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கோம். வாங்கிக்கோங்கம்மா, ஆனால் லிமிட்டாக வாங்கணும். எதுவும் அதிகமாகவே எடுத்து போட்டுறக்கூடாது, சரியா? அப்புறம் மிச்ச பொருள்லாம் வாங்க முடியாது, பார்த்துக்கோங்க. சரிம்மா தேங்க்யூ. எங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க போகிறோம். மகி சொல்லுங்கக்கா. நம்ம அந்த பக்கம் போய் மல்லிகை சாமான்ல என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துருவோம். வா. மறந்துட்டேன்க்கா, வாங்க போவோம். இல்லைண்ணா நாங்கள் மல்லிகை சாமான் பக்கம் போகிறோம். எதனா ஒன்றுன்னா நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம். என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து வைங்க.
பேகு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வாங்கும்போது மட்டும் நாங்க வந்துடுறோம் சரியா? எல்லாருமே ஸ்டேஷனரி ஐட்டம் 1000 ரூபாய்க்குள்ள தான் வாங்கணும். சரிம்மா. சர்மி அங்க போய் ஒரு ட்ராலியை தள்ளிட்டு வா. சர்மி அங்க இருக்கிற பாஸ்கெட்டை கொஞ்சம் தூக்கிட்டு வா. இதோ போறேன். இந்தாங்க மோனியக்கா. ஷர்மி நீ இப்படி தள்ளி வா. இந்தாங்க மோனியக்கா. ஷர்மி நீ இந்த பக்கம் வா. எல்லாம் மறக்கட்ட, இது உனக்கு தான் காசு டெஸ்ட் பேட். எனக்கு அது வேணும் மோனி, எடுத்து வையே வேணும். ஓகே ஷர்மி இது உனக்கு தான் ஃப்ரோசன் டெஸ்ட் பேட். மோனிகா என்ன சூப்பரா எடுத்துறீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எடுத்து வைங்க, எனக்கு அந்த டெஸ்ட் பேட் தான் வேணும். ஓகே இங்க பாருங்க, இது எனக்கு தான் யூனிகார்ன் டெஸ்ட் பேட். வாவ் சூப்பரா இருக்குக்கா, இதையே நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே இது எனக்கு உள்ளது யூனிகார்ன் பென்சில் பாக்ஸ். வாவ் எனக்கு இது உனக்கு உள்ளது ஃப்ரோசன் பவுச். வாவ் சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எனக்கு அதையே எடுத்து வைங்க. இது மரக்கட்டைக்கு உள்ளது பஸ் பென்சில் பாக்ஸ். எனக்கு அது போதும், எனக்கு அதுவே எடுத்து வை மோனி. அது பஸ் மாதிரி ஊன் போகும், எனக்கு அதான் வேணும். இது நமக்குள்ள பென்சில் கிட்டு. வாவ் சூப்பர். கடைசி இது நமக்குள்ள கலரிங் ஸ்கெட்ச். இங்க அவ்வளவுதான் இருக்கு. இதுக்கப்புறம் பேனா செக்ஷனுக்கு போலாம். வாவ் இது சூப்பரா இருக்கு மோனியக்கா. மோனியக்கா அந்த ரெட் கலர் ஒயிட் கலர் சேர்ந்தா போல இருக்குல்ல, அந்த பேனால 2 பேனா, ப்ளூ கலர் ஒயிட் கலர் சேர்ந்தா மாதிரி இருக்குல்ல, அந்த பேனால 2 பேனா, அதுக்கப்புறம் மேலாப்புல கொஞ்சம் கலர் கலரா நிறைய பேனா இருக்குல்ல, அதுல எல்லா கலர்லயும் ஒவ்வொரு பேனா எடுத்து போட்டுக்கோக்கா. ஓகே ஷர்மி, எனக்கும் அந்த மேலாப்புல இருக்கிற கலர் கலர் பேனால ஒவ்வொரு பேனா எடுத்து போடுமா நீ. உனக்கு எதுக்குல பேனா, நீ பென்சில்ல தானே எழுதுற, அதனால தானே உனக்கு பென்சில் வாங்கியாச்சு. உனக்கு பேனா வேண்டாம், நீ அமைதியா இரு. தம்பி நீ நானும் பேனா ஷேர் பண்ணிக்கலாம், அக்கா வாங்குறதுல இருந்து எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணு. ஓகே எடுத்தாச்சு. சரி வாங்கக்கா, நம்ம அடுத்து வாட்டர் பாட்டில் செக்ஷன் போவோம். போலாம் போனா. வா இங்க எவ்வளவு வாட்டர் பாட்டில் இருக்கு. எல்லாம் மறக்கட்ட, உனக்கு அந்த ப்ளூ பாட்டில் வேணுமால? எனக்கு அந்த பாட்டில் வேண்டாம், அண்ணா இருக்குல்ல ரெட் கலர் பாட்டில்ல ஸ்பைடர்மேன் பிக்சர் போட்டு, எனக்கு அந்த பாட்டில் தான் வேணும். ஓகே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் சர்மி உனக்கு என்ன பாட்டில் வேணும்? எனக்கா, எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரோல லெஃப்ட் சைடு லாஸ்ட் இருக்கு பிங்க் கலர்ல ஸ்ட்ரா போட்ட பாட்டில், எனக்கு அந்த பாட்டில் தான் வேணும், எடுத்து போடுக்கா. அதெல்லாம் நம்ம மரக்கட்ட மாதிரி இருக்கிற கேர்ள்ஸுக்கு தான் யூஸ் ஆகும், நீ வேற பாட்டில் பாரு. அப்போ அந்த மண்டைக்கு மேலப்ல ஒரு ப்ளூ கலர் பாட்டில் இருக்குல்ல ஸ்ட்ரா போட்ட பாட்டில், அந்த பாட்டில் வேணும், அது எடுத்து போடுங்க. எடுத்தாச்சு. அடுத்து எனக்கு எந்த பாட்டில் தெரியுமா மீண்டும்? நீ கேட்டல பிங்க் கலர் பாட்டில், அது பக்கத்துல ஒரு பிளாக் கலர் பாட்டில் இருக்கு பாரு, எனக்கு அந்த பாட்டில் தான் வேணும். அதுவே நல்லா தான் இருக்கு, நீங்க அதுவே எடுத்துக்கோங்க. ஓகே எடுத்தாச்சு. சரி வாங்கக்கா நெக்ஸ்ட் செக்ஷன் போவோம். இரு சர்மி, நம்ம தான் தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டோம்ல, இதுக்கப்புறம் அம்மாவும் அத்தையும் வந்ததுக்கு அப்புறம் தான் இரு அவங்களுக்கு கால் பண்ணுவோம். ஹலோ அம்மா, நாங்க தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டோம், வாட்டர் பாட்டில் கூட வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சீக்கிரம் வாங்க. இருமா அது வரேன், இங்க மல்லிகை சாமான்ல நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க, எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிட்டு வரோம், ஒரு 5 நிமிஷம் அங்கேயே நில்லுங்க. சரிம்மா சீக்கிரம் வாங்க. வை இதோ வராங்களாம், மல்லிகை சாமான் வாங்கிட்டு இருக்காங்களாம், வாங்கி முடிச்சிட்டு வராங்களாம். மல்லிகை சாமான் வாங்குறாங்களா? அப்ப எங்களுக்கும் நிறைய சாக்லேட்லாம் வாங்கிட்டு வருவாங்களே, ஜாலியா இருக்கும். நம்ம எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே ஷர்மி. 5 நிமிடங்கள் கழித்து. அப்பா நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்களக்கா. ஆமா மகி, விட்டுட்டு வரவே மனசு இல்ல, ஏதோ கையில கிடைச்சதை அள்ளி போட்டுருக்கோம். அக்கா அங்க பாருங்க, அம்மா வந்துட்டாங்க. என்ன பிள்ளைல வாங்கியிருக்கீங்க? இவ்வளோ பொருளா? சரி பிள்ளைங்க என்னைக்கோ ஒரு நாள் வந்து வாங்குது, வாங்கிட்டு போட்டோம். மோனி இதுல எவ்வளோ ரூபாய்க்கு பொருள் இருக்கு? இதுல மொத்தமா 2000
கிட்ட பொருள் இருக்குமா? அம்மாடி, 2000 ரூபாய்க்கு தானே வாங்கிருக்கீங்க. நான் 5000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்கன்னு நினைச்சேன். நல்ல வேலை, 2000 ரூபாயோட செலவை நிறுத்திட்டீங்களே. சரி வாங்க, அடுத்து பேகு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வாங்குவோம். ஓகே மகி, இதை கொண்டு பில்லு போடு. நான் போய் பேகு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன். சரிக்கா. சரி வாங்க போவோம். நல்ல வேலை, இந்த பிள்ளை இன்னும் அம்மாவை பார்க்காம அந்த பக்கம் திரும்பி நின்று இருக்கான். எதை வேடிக்கை பார்த்தான்னு தெரியல. அதனால மகி போனதுன்னு நல்லதா போச்சு. அத்தை வாங்க போலாம். போவோமா? பிள்ளைங்களா சீக்கிரமா பேக் எடுங்க. என்ன இப்பவே மணி 2 ஆச்சு. 4 மணிக்கெல்லாம் இங்கிருந்து கிளம்பணும். சரிம்மா. மோனிகா, கீழே இருக்கிற லைன்ல ரைட் சைட்ல பாருங்களேன், யூனிகார்ன் மாதிரியே பேக் இருக்கு. வேணா நீங்க அதை எடுத்துக்கிறீங்களா? ஐயோ அதுவா? அது என்னை விட சின்ன பசங்க போடுற பேக். மேல பாரு, ஒரு பேக்ல ஸ்டார் போட்டிருக்குல்ல, அந்த பேக் பிளாக் கலர்ல சூப்பரா இருக்கு. நான் அந்த பேக் தான் எடுத்துக்க போறேன். ஆமாங்கக்கா, அந்த பேக் சூப்பரா இருக்கு. அம்மா, எனக்கு மேல அந்த கருப்பு கலர்ல ஸ்டார் போட்ட பேக் இருக்குல்ல, அதான் வேணும். அப்படியாம்மா? அந்த பேக் பிடிச்சிருக்கா? சரி சீக்கிரம் எடு, அடுத்த செக்ஷன் போகணும். ஷர்மி, சதீஷ், உங்களுக்கு என்ன பேக் வேணுமோ எடுத்துக்கோங்க. அத்தை, மோனிகா சொன்ன பேக் பக்கத்துலயே ஒரு செஸ் காயினோட ஸ்கொயர் போட்ட மாதிரி ஒரு பேக் இருக்குல்ல, அந்த பேக் தான் எனக்கு வேணும். எனக்கு அது வாங்கிட்டாங்க. அதுவாம்மா? சரி எடுத்துக்கோ. அத்தை, எனக்கு கீழே ஒரே ஒரு கண்ணு வச்ச மாதிரி மினியான் பேக் இருக்குல்ல, எனக்கு அதுதான் வேணும். அது வாங்கிட்டாங்க. இன்னும் இருக்குல்ல, இந்த பேக் தான் வேணுமா சதீஷ்மா? எடுத்துக்கோ. எல்லாரும் பேக் எல்லாம் எடுத்தாச்சா? அந்த அண்ணன்ட்ட சொல்லி பில்லு போட கொடுத்துருக்கோம். அந்த அண்ணன் கீழே எடுத்துட்டு வந்து தந்துருவாங்க. சரியா? நம்ம இப்ப அடுத்த செக்ஷன் போலாம். டிஃபன் பாக்ஸ் வாங்கலாம். சரிம்மா வாங்க போவோம். பிள்ளைல டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, எடுத்துக்கலாம் நம்ம. அம்மா, எனக்கு அந்த இங்க நிறைய டப்பா இருக்கே, எது சொல்றதுன்னு தெரியலையே. அந்த யூனிகார்ன் போட்ட மாதிரி டப்பா அம்மா, அது வாங்கிட்டாங்க. சரிம்மா, அதையே வாங்கிக்கலாம். ஷர்மி, சதீஷ், உங்களுக்கும் அதே டப்பா வாங்கிடலாமா? 3 பேரும் ஒரே மாதிரி கொண்டு போங்க. ஓகே. லஞ்ச் பாக்ஸ் எடுத்தாச்சா? சரி வாங்க போவோம். அதுக்குள்ள ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. எல்லாரும் எல்லாம் வாங்கியாச்சு. சரி வாங்க டாக்ஸி பிடிக்க போவோம். எல்லாம் பில் போட்டுட்டீங்கல்ல? பில் போட்டாச்சு. சரி வாங்க கிளம்புவோம். நண்பர்களே, நாளையில இருந்து நாங்க ஸ்கூல் போறோம். நீங்களும் எங்க கூடயே ஸ்கூலுக்கு வாங்க. நீங்க எங்களுக்கு முன்னாடியே ஸ்கூலுக்கு போயிருப்பீங்கன்னு தெரியும். ஆனா நாங்கெல்லாம் இப்பதான் ஸ்கூலுக்கு போறோம். ஏன்னா எங்களுக்கு ஜூலை மந்த்ல நாளையில இருந்து தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. பாய் நண்பர்களே, நாங்க இப்ப வீட்டுக்கு கிளம்ப போறோம். நீங்களும் மறக்காம எங்க கூட நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துருங்க. பாய் நண்பர்களே, நாளைக்கும் எங்க கூட மறக்காம ஸ்கூலுக்கு வந்துருங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய் நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.